அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எப்படி ஊழல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு யுக்தியை கையாண்டு அவருக்கு இந்த பழனி மாநாடு நடத்தினார். திருச்செந்தூர் குடைமுழுக்காக இருக்கட்டும், இதையெல்லாம் பண்ணிவிட்டு கோயில் சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று சொல்லி ஒரு ஒரு திட்டமிடுதல் இதுதான். இப்போ நம்ம மயிலாப்பூருடைய கபாலீஸ்வரர் கோயில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேலே அந்த கோயில் உண்டியலில் இருக்குது, கோயிலினுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த கோயில் பணத்தை எப்படி அவர் நேரடியாக போய் கேட்க முடியும்? அவர் அங்கே இருக்கிற தக்கர்கிட்டையோ அல்லது உள்ளே இருக்கிற கோயில் கமிட்டிக்கிட்டேயோ எனக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்க முடியாது. அதாவது கான்ஸ்டியூஷன் லா என்ன சொல்லுதுன்னா, முதலாவது அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அரசியல்வாதிகள் கோயில்களை நடத்தக்கூடாது. இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம். இவங்களுக்கு என்ன வேலைன்னா, கோயில் உள்ள நிர்வாகிகள், அறநிலைத்துறை உள்ளே இருக்கிற அந்த கமிட்டி கோயில்களை சரியாக கையாளுகிறார்களா, இல்லை அங்கே இருக்கிற பக்தருடைய காசுகள் திருடு போகாமல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய வேலை தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய அரசாங்கம் தலைகீழாய் மாறிவிட்டது. இவங்களே டைரெக்டாக உள்ளே போகிறாங்க, நகைகளை எடுக்கிறாங்க, உடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. இப்போது கோயில் உண்டியில் இருக்கிற காசை எடுத்து எப்படியாவது ஊழல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்வி என்னும் ஒரு 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 இது கோட்பாட்டை உள்ளே புகுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் காசை எடுத்து நாங்கள் கல்லூரி கட்ட போகிறோன்னு சொல்லி கபாலீஸ்வரர் கோயிலுடைய வருமானத்தை எடுத்து நீ எங்கே கட்டுற? மு.க. ஸ்டாலினுடைய தொகுதி கல்லூரியை அங்கே கட்டுற. ஆனால் மயிலாப்பூர்லேயே கோயிலுக்கு சொந்தமான 2 ஏக்கரா சொத்து இருக்குது. நீ அந்த கோயில் சொத்தினுடைய காசு எடுத்து எங்கே கட்டணும்? கல்லூரியை அந்த 2 ஏக்கராவில் கட்டணும். மயிலாப்பூருடைய கோயில் சொத்தை காசு எடுத்து நீங்கள் எங்கே கட்டுறீங்க? கொளத்தூர் தொகுதியில் கட்டுற. யார்? மு.க. ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் கட்டல.